1974ஆம் ஆண்டு மட்டும் எங்கம்மா சபதம், பணத்துக்காக, அக்கறை பச்சை, உங்கள் விருப்பம், இதயம் காக்கிறது, பாத பூஜை, கடவுள் மாமா, தாய்ப்பாசம், வெள்ளிக்கிழமை விரதம், கல்யாணமாம் கல்யாணம், தீர்க்கு சுமங்கலி, கலை உலக கண்ணன் என வரிசையாக தென்னிந்திய மொழி படங்கள் அனைத்திலும் ஒரே வருடத்தில் 26 படங்களில் நடித்து உச்ச நட்சத்திர நடிகையாக மாறியதோடு, அந்த காலகட்டங்களில் ஜெயசித்ரா தவிர வேறு எந்த நடிகையும் இப்படி ஒரே வருடத்தில் இவ்வளவு படங்களில் நடிக்கவில்லை என்ற பெயரையும் புகழையும் திரையுலகினர் மத்தியில் பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த சமயத்தில் தமிழில் பெரும்பாலான படங்களில் சிவகுமார் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோருடன் நடித்திருந்த ஜெயசித்ரா அவர்களுக்கு இந்த படங்கள் அனைத்தும் ஓரளவு வெற்றி படங்களாக அமைந்திருந்தாலும், வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படம் மட்டும் நல்லதொரு அங்கீகாரத்தையும் பெண் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்த படமாக இவருக்கு அமைந்தது. சாண்டோ சின்னப்ப தேவர்களின் தயாரிப்பில் வெளிவந்த இந்த படத்தில் நாகதோஷம் உள்ள பெண்ணாக பார்வதி என்னும் கதாபாத்திரத்தில் தோன்றி